தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீதிமன்றத்தில் மனுவை வாபஸ் பெற்றார். பாமகவில் உற்சாகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை 1989ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் ஆரம்பித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒருமுறை பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியை உடைத்தார். அடுத்ததாக பேராசிரியர் தீரன் கட்சியை உடைத்தார். அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய பிளவை வேல்முருகன் ஏற்படுத்தினார். நான்காவதாக அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கியதன் மூலமாக பாமக 4வது பிளவை சந்தித்தது. தற்பொழுது கட்சி இரண்டுபட்டு நிற்கிறது. ஒன்று டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும், இரண்டாவதாக அன்புமணி தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்படுகிறது. தேர்தல் ஆணையம் கட்சி கொடியையும் மாம்பழம் சின்னத்தையும் அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு ஒதுக்கியது. இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் டாக்டர் ராமதாஸ். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸை இணைத்துக் கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதிமுக பாஜக கூட்டணியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இணைந்துள்ளார். பாமகவில் குழப்பம் நீடிக்கிறது. இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் தொடுத்திருந்த அந்த வழக்கை வாபஸ் பெறுகிறார். இன்று காலை உச்ச நீதிமன்ற பட்டியலில் இந்த வழக்கு இடம்பெற்றுள்ளது. அன்புமணிக்கு தேர்தல் சின்னத்தையும் கொடியையும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதற்கு எதிராக மேல்முறையீடு செய்த டாக்டர் ராமதாஸ் அந்த மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெறுகிறார். இதன் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையம் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு வழங்கிய அந்த கட்சி கொடியும் மாம்பழம் சின்னமும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆக டாக்டர் ராமதாஸ் பாமகவுக்கு இனிமேல் உரிமை கொண்டாட விருப்பமில்லை, உரிமை கொண்டாடவும் மாட்டார். தற்பொழுது திமுக கூட்டணியில் அவர் இணைய போவதாக கூறப்படுகிறது. எந்த சின்னத்தில் போட்டியிடப் போகிறார் என்பது தெரியவில்லை. அன்புமணி ராமதாஸுக்கு கட்சி கொடியும் மாம்பழம் சின்னமும் உறுதியானது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்று சொன்னால் பாமகவில் தற்பொழுது இளைஞர்கள் உள்ளார்கள். அவர்கள் அனைவருமே அன்புமணி ராமதாஸுக்கு தான். டாக்டர் ராமதாஸ் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த முதியவர்கள் மட்டும்தான் தற்பொழுது டாக்டர் ராமதாஸ் பின்னால் உள்ளனர். ஆக அன்புமணி ராமதாஸுக்கு கட்சி கொடியும் மாம்பழம் சின்னமும் சொந்தம் என்பது உறுதி செய்யப்பட்டதால் பாமகவில் உற்சாகம் கரைபுரண்டோடுகிறது.